எனது பூமி மொத்தமா அழிஞ்சிருமா? விஞ்ஞானிகளோட அதிர்ச்சி தகவல். பூமியில மனிதன், விலங்குகள் உள்ளிட்ட எந்த உயிரினமுமே வாழ முடியாத நிலை ஏற்பட்டு பூமி மொத்தமா அழிய போகிறதாக விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அதாவது டெல்லி மெயில் அறிக்கையின் படி பிரிஸ்டன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கணனி உருவாக்கப்படுத்தல் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்காங்க. இதுல இன்னும் 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு பூமியில பேரழிவு ஒன்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. விஞ்ஞானிகளோட கூற்றுப்படி பூமியில மனிதன் உள்ளிட்ட அனைத்து உயிரினங்களும் மறைஞ்சிருமா. அந்த நேரத்துல பூமியில கடுமையான வெப்பநிலை 70 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே போகுமா. அத்தகைய சூழல்ல பூமியில எந்த உயிரினமுமே வாழ முடியாதாம். அனைத்தும் வெப்பத்தின் காரணமாக அழிஞ்சு போயிரும். பூமியில நாம் கார்பனை வெளியேற்றும் வேகத்தின் காரணமாக இந்த அழிவு விரைவில் நிகழ வாய்ப்பு இருக்கிறதாக விஞ்ஞானிகள் சொல்றாங்க. 66 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இது போல நிகழ்ந்திருக்கலாம் என்றும் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதனாலதான் டைனோசர்களும் அழிந்திருக்கலாம் என்று கூறப்படுது. இந்த ஆய்வுக்குழுவோட தலைவர் அலெக்சாண்டர் ஃபான்ஸ்வொர்த் சொல்லும் போது சொல்றாரு, உலகத்துல கார்பன் டை ஆக்சைடோட அளவு இப்ப அதிகமாக இருக்கிறத விட 2 மடங்கு அதிகமாக இருக்கலாமா. இதன் காரணமாக உடல் வெப்பமடைந்து மனிதர்கள் இறந்து போகிற சூழலும் உருவாகுமா. பின்னர் பூமியோட அனைத்து கண்டங்களும் ஒன்றிணைந்து ஒரு சூப்பர் கண்டத்தை உருவாக்குமாம். அந்த சூப்பர் கண்டத்தோட பேரு பாங்கேயா ஆல்டிமா அப்படின்னு அழைக்கப்படுதாம். முதல்ல பூமி சூடாகவும் பிறகு வறண்டதாகவும் இறுதியாக வாழ தகுதியற்றதாகவும் மாறும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெப்பம் தாங்காம எரிமலைகள் வெடிச்சு சிதறி பூமியோட பெரும் பகுதி எரிமலையால மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட அப்படி நிகழும் போது அதிகளவான கார்பன் டை ஆக்சைடையும் வெளியிடுமாம். இதனால மக்கள் சுவாசிக்கவும் சிரமப்படுவாங்களாம். அதுக்கு பிறகு படிப்படியா பூமியில ஒரு உயிரினம் கூட மிச்சமில்லாம மொத்தமா அழிஞ்சு போயிருமா. இத விஞ்ஞானிகள் எச்சரிக்கையா சொல்லியிருக்காங்க.